السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وخاتم النبيين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين، أما بعد. الحمد لله. அல்லாஹுடைய மாபெரும் கிருபை. நாம் அல் கிராஅத்துல் வாலிஹா அல் ஜுஸ்உல் அவ்வலிலே 26வது பாடத்தை பார்க்க உள்ளோம். இந்த காணொளியின் வரிசைப்படியும் இது 26வது பாடம். இன்றைய பாடத்தினுடைய சுருக்கம் என்னவென்றால், முதலாவதாக புதிய வார்த்தைகள், ஒற்றை வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. புதிய புதிய ஃபியால்கள், அதனுடைய அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதனை நாம் நல்ல முறையிலே மனனம் செய்ய வேண்டும். இரண்டாவதாக அல் ஃபியாலுன் நாகிஸ். நாகிஸான ஃபியால் என்றால் என்ன, அதனுடைய விளக்கம் கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக கண்ணியத்திற்குரிய முசனிஃப் அவர்கள் அஸ்இலா என்பதாக அந்த பாடத்திலே சில கேள்விகளை அமைத்துள்ளார்கள். அதற்குரிய பதில்களை நாம் அமைக்க வேண்டும், அல்லது அந்த பாடத்தில் இருந்தே சில பதில்களை நாம் அமைப்போம், சில பதில்களை நாம் வெளியிலிருந்து பார்ப்போம். சரி, வாருங்கள் பாடத்திற்குள் செல்வோம். புதிய வார்த்தைகள். தஆ அலைத்தான், மர்ஹபன் நல்வரவு, ஷஹ்ருன் மாதம், நபத விதையினுடைய முளை வெளிவருதல், நமா வளர்ந்தான், அலா உயரமானான், தொலஅ வெளிப்பட்டான், பதீஉன் உயர்தரம், வை அஸ்ஸஹ்ரியத்து பூத்தொட்டி, அத்தாவிலத்து மேஜை. அடுத்ததாக நாம் இதற்கு முன்னால் உள்ள 2 வீடியோக்களிலே, காணொளியிலே பார்த்து கொண்டுள்ளோம். அதாவது இல்லத்துடைய எழுத்துக்கள் ஃபா கலிமாவிலே வந்தால் அதற்கு அல் மிசால் என்பதாக சொல்லப்படும். அதே இல்லத்துடைய எழுத்துக்கள் அலிஃப் வாவ் யா வா ஐன் கலிமாவிலே வந்தால் அதற்கு அல் ஃபியாலுல் அஜ்வஃப் என்பதாக சொல்லப்படும். அதே போல இந்த இல்லத்துடைய எழுத்துக்களான அலிஃப் வாவ் யா, இவைகளில் ஏதேனும் ஒன்று லாம் கலிமாவில் வந்தால் அதற்கு அல் ஃபியாலுன் நாகிஸ் என சொல்லப்படும். உதாரணமாக தஆ, இந்த தஆவிலே தால் என்பது ஃபா கலிமா, ஐன் என்பது ஐன் கலிமா, அலிஃப் என்பது இங்கு லாம் கலிமா. இந்த லாம் கலிமாவாகிறது இல்லத்துடைய எழுத்துக்களான அலிஃபை பெற்று வந்துள்ளது. எனவே இந்த ஃபியாலிற்கு அல் ஃபியாலுன் நாகிஸ் என்பதாக சொல்லப்படும். சரி, வாருங்கள் பாடத்திற்குள் செல்வோம். அத்தர்சுர் ராபிஉ வல் இஷ்ரூன, 24வது பாடம். தஅல் புஸ்தானியு வலதஹு, அந்த தோட்டக்காரர் தன்னுடைய மகனை அழைத்தார். தஆ என்பது ஃபியாலே மாலியாக இருக்கிறது. இது ஃபியாலே நாகிஸ், அதாவது கடைசி எழுத்து இந்த அலிஃப் வந்துள்ளது, இல்லத்துடைய எழுத்தான அலிஃப் வந்துள்ளது. எனவே இந்த ஃபியாலிற்கு ஃபியாலே நாகிஸ் என்பதாக சொல்லப்படும். இது ஃபியாலே மாதியாக இருக்கிறது. அல் புஸ்தானியு என்பது தஆ என்பதினுடைய ஃபாயிலாக இருக்கிறது. வலத என்பது முலாஃப், ஹு என்பது முலாஃப் இலைஹி. இந்த ஹு என்பது அல் புஸ்தானியு என்பதை பார்த்து மீளுகிறது. முலாஃப் முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து அல் புஸ்தானியு என்பதினுடைய மஃஊலாக ஆகிறது. வகால லஹு, இன்னும்
அவருக்கு அந்த மகனுக்கு கூறினார். இந்த வாவ் என்பது இந்த ஜும்லாவின் மீது ஆத்திஃப். கால என்பது ஃபியாலே மாதி. ல லாம் என்பது ஜார். ஹு என்பது மஜ்ரூர். இந்த அவருக்கு கூறினார். இந்த கால என்பது பெரும்பாலும் லாமிற்கு அதற்கு பின்னால் லாம் என்பது வரும். அவருக்கு கூறினார் என்பதை போன்ற அர்த்தத்தை கொடுப்பதற்காக வேண்டி லாம் என்பது அதிகமாக இந்த காலவிற்கு பின்னால் வரும். யா வலதி இக்ரிசி ஷஜரத, என்னுடைய மகனே அந்த மரத்தை நீ நடு. நட்டுவாயாக, நடு. யா என்பது ஹர்ஃபுன் நிதா, வலதி என்பது முலாஃப், யா என்பது முலாஃப் இலைஹி. முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து முனாதா. இக்ரிஸ் என்பது ஃபியாலே அம்ர். கரச யக்ரிசு என்பதிலிருந்து வந்தது இக்ரிஸ். இது ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. இதிலே அந்த என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. அஷ்ஷஜரத என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. ஹவரல் வலது, அந்த மகன் ஆஜராக ஆகினான். ஹவர என்பது ஃபியாலே மாலியாக இருக்கிறது. அல் வலது என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. வகால இன்னும் கூறினான். வாவ் என்பது ஜும்லாவின் மீது அத்துஃப். கால கூறினான். மர்ஹபன் வருக, வெல்கம், நல்வரவு என்பதா. யா அபி என்னுடைய தந்தையே வருக என்பதாக கூறினான். வகால என்பது ஃபியாலே மாதியாக இருக்கிறது. மர்ஹபன் யா அபி என்பதனை கூறினான் என்பதாக வைத்தால் மர்ஹபன் யா அபி என்பது மஃஊலாக இருக்கும். இல்ல மர்ஹபன் என்பதை தனியாக வைத்தோம் என்றால் மர்ஹபன் என்பது போக்கப்பட்ட ஒரு மஃஊலினுடைய ஒரு மஃஊல் முத்தலகாக இருக்கிறது. இதற்கு முன்னால் ரஹபத்து மர்ஹபன் என்பதாக நான் வரவேற்பதாக, வரவேற்கிறேன் என்பதாக ஒரு அர்த்தத்தை கொண்டதாக இதற்கு முன்னால் ஒரு மாதியான ஃபியால் போக்கப்பட்டுள்ளது. யா என்பது ஹர்ஃபு நிதா, அபி என்பது முலாஃப், யா என்பது முலாஃப் இலைஹி. முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து இந்த முனாதா நிதாவுடைய எழுத்தினுடைய முனாதாவாக ஆகிறது. சம்அன் வ தாஅத்தன், கேட்பதாலும் இன்னும் கட்டுப்படுவதாலும் நான் உங்களை வரவேற்கிறேன். நான் இரண்டு விதமாகவும் கட்டுப்படுவேன் என்பதாக கூறுகிறார். வலதுல் புஸ்தானியு கரச ஷஜரத்தல் வர்தி, அந்த தோட்டக்காரருடைய மகனாகிறவர் கரச நட்டினார். ஷஜரத்தல் வர்தி, அந்த ரோஜாவினுடைய செடியை நட்டினார். வலது என்பது முலாஃப், அல் புஸ்தானி என்பது முலாஃபிலேஹி. முலாஃபிலேஹி இரண்டும் சேர்ந்து முபுத்ததா. கரச என்பது ஹபர் ஃபியாலே மாலியாக இருக்கிறது. இது ஹுவ என்ற தமீராகிறது ஃபாயிலாக உள்ளது. ஷஜரத என்பது முலாஃப், அல் வர்தி என்பது முலாஃபிலேஹி. முலாஃபிலேஹி இரண்டும் சேர்ந்து கரச என்ற ஃபியாலே மாலியினுடைய மஃஊலாக ஆகிறது. பாத ஷஹரின், ஒரு மாதத்திற்கு பின்னால் நபத ஷஜரு, அந்த மரமாகிறது முளை வெளிவந்தது. அதாவது வேரிலிருந்து முளை சிறிதாக வெளிவந்தது. நபத்த என்றால் முளை வெளிவருதல். அஷஜரு என்றால் அந்த மரமாகிறது அதனுடைய முளை வெளிவந்தது. அந்த மரமாகிறது அந்த மரம் முளை வெளிவந்தது. நமா, இன்னும் அந்த மரமாகிறது வளர்ந்தது. அலா, இன்னும் அது உயரமாக ஆனது. பாத முத்தத்தின், ஒரு காலத்திற்கு பின்னால். பாத என்பது முலாஃப், ஷஹரீன் என்பது முலாஃப் இலைஹி. நபத என்பது ஃபியாலே மாலியாக இருக்கிறது. அஷ்ஷஜரு என்பது இதனுடைய ஃபாயிலாக உள்ளது. இந்த நபத என்ற ஃபியாலே மாதி இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஹபரியாவான ஜும்லா. நமா, இன்னும் அது வெளிவந்தது. வாவ் என்பது ஜும்லாவின் மீது அத்துஃப். நமா என்பது ஃபியாலே மாதியாக இருக்கிறது. ஹுவ என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. அலா, இன்னும் வாவ் என்பது ஜும்லாவின் மீது அத்துஃப். அலா என்பது
இதனுடைய லமீராகிறது என்ற லமீராகிறது ஃபாயிலாக உள்ளது. பாத முத்தத்தின் ஒரு நீண்ட காலத்திற்கு பின்னால், முத்தத்தின் ஒரு காலத்திற்கு பின்னால், துவலஅ வெளிவந்தது, அல ஷஜரி அந்த மரத்தின் மீது வெளிவந்தது, வெளிப்பட்டது, ஜஹ்ருன் ஜமீலுன் அழகான பூ அந்த மரத்தின் மீது வெளிப்பட்டது, வெளியானது. பாத என்பது முலாஃப், லர்ஃப் முலாஃப், முத்தத்தின் என்பது முலாஃப் இலைஹி. தொலா என்பது ஃபியல் மாலியாக இருக்கிறது. அலா ஜார் அஷஜரி என்பது மஜ்ரூர். ஜஹ்ருன் என்பது மௌசூஃப், ஜமீலுன் என்பது சிஃபத். ஸகீருன் அழகான சிறிய பூ வெளிவந்தது என்பதாக அர்த்தம் வைக்க வேண்டும். இந்த ஸகீருன் என்பதும் ஜஹ்ருன் என்பதனுடைய சிஃபத்தாகத்தான் இருக்கிறது. ஜஹ்ருன் ஜமீலுன் ஸகீருன் அழகான சிறிய பூ வெளியே வந்தது. இந்த இதிலே மௌசூஃப் சிஃபத், இதுவும் சிஃபத், சிஃபத்தை சானியாக இருக்கிறது. இந்த எல்லாம் சேர்ந்து தலா என்ற ஃபியாலே மாதியினுடைய ஃபாயிலாக இருக்கிறது. கத்தஃபல் வலது அஸ்ஸஹர அந்த சிறுவன் அந்த பூவை துண்டித்தான், பறித்தான். கத்தஃப் என்றால் பறித்தான். அந்த சிறுவன் அந்த பூவை பறித்தான். கத்தஃப ஃபியாலே மாதியாக இருக்கிறது. அல் வலது என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. அஸ்ஸஹர என்பது கத்தஃபினுடைய மஃஊலாக இருக்கிறது. வஃபரிஹ பிஹி இன்னும் அதை கொண்டு சந்தோஷம் அடைந்தான். வாவ் என்பது ஜும்லாவின் விதாத்து. ஃபரிஹ யஃப்ரஹு இது ஃபியாலே மாதியாக இருக்கிறது. ஹுவ என்ற தமீராகிறது ஃபாயிலாக உள்ளது. பீஜார் ஹி என்பது மஜ்ரூர். காலல் வாலிது அந்த தந்தையாகிறவர் கூறினார், அந்த தந்தை கூறினார். ஹாதா கால என்பது ஃபியாலே மாதி, அல் வாலிது என்பது ஃபாயில். ஹாதா இதுவாகிறது. ஜஹருன் பதீஉன் உயர்ந்த தரமான பூவாக இருக்கிறது. ஹாதா என்பது முபுத்ததா, ஜஹருன் என்பது மௌசூஃப், பதீஉன் என்பது சிஃபத். மௌசூஃப் சிஃபத் சேர்ந்து ஹாதா என்பதனுடைய ஹபராக இருக்கிறது. லஅஹு ஃபி ஸஹரியதி ஹூ என்பது இந்த ஜஹரை பார்த்து மீறுகிறது. அந்த ஜஹரை அந்த பூவை நீ வை, ஃபி ஸஹரியதி அந்த பூத்தொட்டியிலே அந்த பூவை நீ வை. லா என்பது ஃபியாலே அம்ராக இருக்கிறது. வவஅ என்பதிலிருந்து வந்தது. இது ஃபியாலே அம்ர் ஹாலிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. இன்னும் லா என்பது இதிலே அன்த என்ற லமீராகிறது ஃபாயிலாக உள்ளது. ஹூ என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. ஃபி ஜார் அஸ்ஸஹரியதி என்பது மஜ்ரூர். வலஇ ஸஹரியத ஃபௌக த்தாவிலதி இன்னும் அந்த பூத்தொட்டியை அந்த மேஜைக்கு மேலே நீ வை. வாவ் என்பது ஜும்லாவின் மீது ஆத்திஃப். லா என்பது ஃபியல் அம்ராக இருக்கிறது. ஹாலிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அஸ்ஸஹரியத என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. ஃபௌக என்பது முலாஃப், அத்தாவிலதி என்பது முலாஃப் இலைஹி. அடுத்ததாக இந்த இடத்திலே முஸன்னிஃப் அவர்கள் நமக்கு தஆ என்பதனுடைய ஒரு பயிற்சியை ஒரு ஜும்லாவாக அமைத்து நமக்கு கொடுக்குகிறார்கள். ஹுவ தஆ வலதஹு அவன் அவனுடைய மகனை அழைத்தான். ஹுவ என்பது முபுத்ததா, தஆ என்பது ஃபிஅலே மாலியாக இருக்கிறது. வலத தஆ என்பதிலே ஹுவ என்ற தமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. வலத என்பது முலாஃப், ஹூ என்பது முலாஃப் இலைஹி. முலாஃப் முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து தஆ என்பதனுடைய மஃஊலாக ஆகிறது. ஹிய தஅத் வலதஹா அவள் அவளுடைய மகனை அழைத்தாள். ஹிய என்பது முபுத்ததா, தஅத் என்பது ஹபர், இன்னும் ஃபியாலே மாலியாக இருக்கிறது. இதனுடைய இந்த தாவாகிறது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. வலத என்பது முலாஃப், ஹா முலாஃப் இலைஹி. முலாஃப் முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து தஅத் என்ற ஃபியாலே மாலியினுடைய மஃஊலாக இருக்கிறது. அன்த தஅவுத வலதக
நீ உன்னுடைய மகனை அழைத்தாய். அந்த என்பது முபத்ததா, தஅவுத என்பது ஹபர் ஃபியலை மாதியாக இருக்கிறது, இதனுடைய ஃபாயிலாகிறது. தா என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. வலத என்பது முலாஃப், காஃப் என்பது முலாஃப் இலைஹி, முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து தஅவுத என்பதினுடைய மஃஊலாக இருக்கிறது. அன்தி தஅவுதி வலதகி, நீ உன்னுடைய மகனை அழைத்தாய். நீ ஒரு பெண், உன்னுடைய மகனை அழைத்தாய். அன்தி என்பது முபத்ததா, தஅவுதி என்பது ஹபராக இருக்கிறது, இன்னும் ஃபியலே மாதியாக இருக்கிறது. இது ஹாதிர் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய சீகா. வலதி என்பது முலாஃப், வலத என்பது முலாஃப், கி என்பது முலாஃப் இலைஹி. முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து தஅவுதி என்பதினுடைய மஃஊலாக ஆகிறது. அன தஅவுது வலதி, நான் என்னுடைய மகனை அழைக்கிறேன், அழைத்தேன். அன என்பது முபத்ததா, தஅவுது என்பது ஃபியலை மாதியாக இருக்கிறது, இதனுடைய ஃபாயிலாகிறது. து என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. வலதி என்பது முலாஃப், யா என்பது முலாஃப் இலைஹி. முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து தஅவுது என்ற ஃபாயில் என்ற ஃபியலை இன்னும் ஃபாயிலினுடைய மஃஊலாக ஆகிறது. ஹுவ யதுஉ உம்மஹு, அவன் அவனுடைய தாயை அழைத்தான். ஹுவ என்பது முபத்ததா, யதுஉ என்பது ஹபராக இருக்கிறது, இன்னும் ஃபியலே முலாரிஆக இருக்கிறது. தஆ யதுஉ, இது ஹாதிர் காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. உம்ம என்பது முலாஃப், ஹு என்பது முலாஃப் இலைஹி. முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து யதுஉ என்ற ஃபியலை முலாரினுடைய மஃஊலாக ஆகிறது. ஹுவ என்ற லமீர் ஆகிறது, இதனுடைய ஃபாயிலாக உள்ளது. ஹிய ததுஉ உம்மஹா, அவள் அவளுடைய தாயை அழைக்கிறாள். ஹிய என்பது முபத்ததா, ததுஉ என்பது ஹபராக இருக்கிறது, இன்னும் ஃபியலை முலாரியாக இருக்கிறது. இதிலே ஹிய என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. தஆ யதுஉ என்பதிலிருந்து வந்தது. காயிப் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய சீகா. உம்ம என்பது முலாஃப், ஹா என்பது முலாஃப் இலைஹி. முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து ததுஉ என்பதினுடைய மஃஊலாக ஆகிறது. அன்த ததுஉ சதீகக, நீ உன்னுடைய தோழனை அழையுங்கள். அந்த ததுஉ சதீகக, நீ உன்னுடைய தோழனை அழைக்கிறாய். அந்த என்பது முபத்ததா, ததுஉ என்பது ஹபர், இன்னும் ஃபியலை முலாரியாக இருக்கிறது. ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அந்த என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. சதீகா என்பது முலாஃப், காஃப் என்பது முலாஃப் இலைஹி. முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து ததுஉ என்பதினுடைய மஃஊலாக ஆகிறது. அன்தி ததுஈன உம்மகி, நீ உன்னுடைய தாயை அழைக்கின்றாய். நீ ஒரு பெண் அழைக்கின்றாய். அன்தி என்பது முபத்ததா, ததுஈன என்பது ஹபர், ஃபியலை முலாரியாக இருக்கிறது. இது தஆ யதுஉ என்பதிலிருந்து ததுஈன, இது முலாரியிலே ஹாதிர் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய சீகா. உம்ம என்பது முலாஃப், கி என்பது முலாஃப் இலைஹி. முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து ததுஈன என்பதினுடைய மஃஊலாக ஆகிறது. அன்தி என்ற லமீர் ஆகிறது, இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. அன அதுஉ சதீகி, நான் என்னுடைய தோழனை நான் அழைக்கிறேன். அன என்பது முபத்ததா, அதுஉ என்பது ஹபராக இருக்கிறது, இன்னும் ஃபியலை முலாரியாக இருக்கிறது. இது தஆ யதுஉ என்பதிலிருந்து வந்தது. முத்தக்கல்லிம் வாஹிதுடைய சீகாவாக இருக்கிறது. சதீகி என்பது முலாஃப், காஃப் என்பது யா என்பது முலாஃப் இலைஹி. முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து அதுஉ என்பதினுடைய மஃஊலாக ஆகிறது. உதுஉ ஹாதிமக, உன்னுடைய வேலையாளை நீ அழை. உதுஉ என்பது ஃபியலே அம்ர். தஆ யதுஉ என்பதிலிருந்து ஃபியலே அம்ர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஹாதிம என்பது முலாஃப், காஃப் என்பது முலாஃப் இலைஹி. முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து உதுஉ என்பதினுடைய மஃஊலாக ஆகிறது. லா ததுஉ ஹாதிமி, என்னுடைய வேலையாளை நீ அழைக்காதே. லா ததுஉ என்பது ஃபியலே நஹியாக இருக்கிறது, தஆ யதுஉ என்பதிலிருந்து. இதிலே அந்த என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. ஹாதிம் என்பது முலாஃப், யா என்பது முலாஃப் இலைஹி. முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து ததுஉ, லா ததுஉ என்ற ஃபியலை நஹியினுடைய மஃஊலாக ஆகிறது. உதுஇ இப்னக, இப்னகி,
உன்னுடைய மகனை நீ அழைப்பாயாக. லா ததுஇ இப்னி, என்னுடைய மகனை நீ அழைக்காதே. உதுஉ, உதுஇ என்பது ஃபியாலே அம்ர் ஹாலிர் வாஹித் முன்னஸை குறிக்கக்கூடிய சீகா. அன்தி என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. இப்னா என்பது முலாஃப், காஃப் என்பது முலாஃப் இலைஹி, கி என்பது முலாஃப் இலைஹி, முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து உதுஇ என்பதனுடைய மஃஊல். லா ததுஇ என்பது ஃபியாலே நஹியாக இருக்கிறது. இது ஹாலிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சிகா. இவ்னி என்பது ஃபியாலே லா ததுஇ என்பது ஃபியாலே நஹியாக இருக்கிறது. இப்னி என்பது முலாஃப், யா என்பது முலாஃப் இலைஹி, முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து லா ததுஇ என்பதனுடைய மஃஊலாக இருக்கிறது. அன்தி என்ற தமீராகிறது ஃபாயிலாக உள்ளது. அடுத்ததாக அஸ்இலத்துன், கேள்விகள். சில கேள்விகளை முஸன்னிஃபர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக அமைத்துள்ளார்கள். மன் ததுஉ அன்த, நீ யாரை அழைக்கிறாய். மன் என்பது ஹர்ஃபை இஸ்திஃபாம், ததுஉ என்பது ஃபிஅலே முதாரியாக இருக்கிறது. இது ஹாலிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அன்த என்பது ததுஉ என்பதனுடைய ஃபாயிலாக உள்ளது. இதனுடைய பதிலிலே அன அதுஉ சதீகி, நான் என்னுடைய தோழனை அழைக்கின்றேன் என்பதாக பதிலை வைத்தால் சரியாக இருக்கும். ஹல் ததுஉ உம்மக, உன்னுடைய தாய் அழைத்தாளா. ஹல் என்பது ஹர்ஃபை இஸ்திஃபாம், ததுஉ என்பது ஃபியாலே முதாரியாக இருக்கிறது. ஹாலிர் வாஹித் முன்னஸை குறிக்கக்கூடிய சீகா. அந்த அந்த என்ற ஹல் ததுஉ உம்மக, உன்னுடைய தாயை நீ அழைத்தாயா. ஹல் என்பது ஹர்ஃபை இஸ்திஃபாம், ததுஉ என்பது ஃபியாலே முதாரியாக இருக்கிறது. இது அந்த என்ற லமீராகிறது ஃபாயிலாக உள்ளது. இது ஹாலிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சிகா. உம்ம என்பது முலாஃப், காஃப் என்பது முலாஃப் இலைஹி, முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து ததுஉ என்பதினுடைய மஃஊலாக இருக்கிறது. நஅம் அன அதுஉ உம்மி, ஆம் நான் என்னுடைய தாயை அழை அழைக்கிறேன் என்பதாக வைக்க வேண்டும். அடுத்ததாக மை யதுஉ ஹாதிமக, உன்னுடைய வேலையாளை யார் அழைக்கிறார். மன் என்பது ஹர்ஃபை இஸ்திஃபாம், யதுஉ என்பது ஃபியாலே முதாரியாக இருக்கிறது. இது காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஹுவ என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. ஹாதிமா என்பது முலாஃப், காஃப் என்பது முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து யதுஉ என்பதினுடைய மஃஊலாக இருக்கிறது. இதனுடைய பதிலிலே ஹாமிதுன் யதுஉ ஹாதிமி, ஹாமிதாகிறவன் என்னுடைய வேலையாளை அழைக்கிறான் என்பதாக வைத்தால் சரியாக இருக்கும். அடுத்ததாக ஹல் யதுஉக அஹதுன், உன்னை எவரேனும் அழைக்கின்றனரா. ஹல் என்பது ஹர்ஃபை இஸ்திஃபாம், அழைக்கிறாரா. யதுஉக என்பது ஃபியாலே முதாரியாக இருக்கிறது. யதுஉ என்பது ஃபியாலே முதாரியாக இருக்கிறது. இது காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. இதிலே ஹுவ என்ற தமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. காஃப், இந்த கா என்பது யதுஉ என்பதனுடைய மஃஊலாக இருக்கிறது. அஹதுன், அஹதுன் என்பது இந்த யதுஉ என்பதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. இதனுடைய பதிலிலே நஅம் ததுஊனி உம்மி, ஆம் என்னுடைய தாயாகிறவள் என்னை அழை அழைக்கிறாள் என்பதாக வைக்க வேண்டும். அடுத்ததாக மன் கரஸ ஷஜரத, யார் அந்த மரத்தை
நட்டியது. மன் என்பது ஹர்ஃபை இஸ்திஃபாம். கரச என்பது ஃபியாலை மாலியாக இருக்கிறது. ஹுவ என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. அஷ்ஷஜரத என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. இதனுடைய பதிலிலே அடுத்ததாக மாதா கரச வலதுல் புஸ்தானியி, அந்த தோட்டக்காருடைய மகன் எதனை நட்டினான்? மாதா என்பது இஸ்மு இஸ்திஃபாம், கரச என்பது ஃபியாலை மாலியாக இருக்கிறது. வலது என்பது முலாஃப், அல் புஸ்தானியு என்பது முலாஃப் இலைஹி. முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து கரச என்பதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. இதனுடைய பதிலிலே வலதுல் புஸ்தானியி கரச ஷஜரத்தல் வருதி, அந்த தோட்டக்காரனுடைய மகன் அந்த ரோஜா செடியை நட்டினான் என்பதாக வைக்க வேண்டும். அடுத்ததாக மதா நபத ஷஜரு, அந்த மரம் எப்பொழுது வளர்ந்தது, முளை விட்டது, முளை வெளியே வந்தது. இதனுடைய பதிலிலே பஅத ஷஹரின் நபத ஷஜரு, ஒரு மாதத்திற்கு பின்னால் அந்த மரம் முளை வெளியே வந்தது என்பதாக அர்த்தம் வைக்க வேண்டும். அடுத்ததாக இதனுடைய அடுத்த கேள்வி, ஐயு ஷைஇன் நமா, எந்த பொருள் வளர்ந்தது? இதனுடைய ஐயு என்பது முலாஃப், ஷைஇன் என்பது முலாஃப் இலைஹி, நமா என்பது ஃபியாலை மாலியாக இருக்கிறது. இதனுடைய பதிலிலே நமஷஜரு, அந்த மரமாகிறது, அந்த மரம் வளர்ந்தது என்பதாக பதில் சொல்ல வேண்டும். அடுத்ததாக ஐயு ஷைஇன் அலா, எந்த பொருள் உயர்ந்தது? எந்த பொருள் உயரமாக ஆனது? ஐயு என்பது முலாஃப், ஷைஇன் என்பது முலாஃப் இலைஹி, அலா என்பது ஃபியாலை மாலியாக இருக்கிறது. இதனுடைய பதிலிலே அலஷஜரு, அந்த மரமாகிறது உயரமாக ஆனது என்பதாக அமைக்க வேண்டும். அடுத்ததாக மன் கதஃப ஸஹ்ர, அந்த பூவை யார் பறித்தார்? மன் என்பது ஹர்ஃபை இஸ்திஃபாம், கதஃப என்பது ஃபியாலே மாலியாக இருக்கிறது. ஹுவா என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. அஸ்ஸஹ்ர என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. இதனுடைய பதிலிலே கதஃபல் வலது அஸ்ஸஹ்ர, அந்த பூவை அந்த சிறுவன் பறித்தான் என்பதாக அமைக்க வேண்டும். அடுத்ததாக மாதா காலல் வலது, அந்த பையன் சிறுவன் என்ன கூறினான்? மாதா என்பது இஸ்மு இஸ்திஃபாம், காலா என்பது ஃபியாலே மாலியாக இருக்கிறது. இது அஜுவஃபான ஃபியாலாக இருக்கிறது. அல் வலது என்பது இதனுடைய ஃபாயிலாக உள்ளது. இதனுடைய பதிலிலே காலல் வலது ஹாத ஸஹ்ரு, காலல் வலது, அந்த சிறுவன் கூறினான், ஹாதா ஸஹ்ருன் பதீஉன், இது விலையுயர்ந்த பூவாக இருக்கிறது என்பதாக கூறினான். ஆக இத்தோடு இன்றைய பாடம் முடிவடைந்தது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோவிலே நாம் காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.